ஹலோ சார், நான் உத்தமன். ஹலோ சார். சவுத் ரீஜன் ஆர்டிஓ. உங்க ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு கால் பண்ணிருந்தாங்க. அதான் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். நீங்க கொலை முயற்சி பண்ணதா சொல்றாங்க. பாட்டி, நீங்க என்ன பண்றீங்க? என்னாச்சு சார்? எதுக்கு உங்களை வர சொல்லிருக்கீங்க? இவங்க தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். சார், இவன் நடிக்கிறான் சார், நடிக்கிறான். காலையில வீட்டுக்கு வரும்போது என் கழுத்தை பிடிச்சு நெருத்தான் சார். யோ சார், இந்த அம்மாவோட மகனும் மருமகளும் எங்கயா? சொல்லிட்டேன், வந்துகிட்டு இருக்காங்க சார். சார், பாட்டிக்கு கொஞ்சம் மனநிலை சரி. ஏய், யாரா லூசு? நீதான் லூசு. என்ன மாமா இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது நீங்களே பாருங்களேன். அத்தை, எங்க போனீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? யோ, நீதான் உங்க பையனா? ஆமா சார். உங்க அம்மாவை கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்காரு, கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்காரு. கொலை முயற்சின்னு உங்க அம்மா இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தான் கொடுமை பண்ணுவீங்களா? என் மாப்பிள்ள அப்படிலாம் பண்ணக்கூடியவர் இல்லைங்க. நாங்க கல்யாண வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அதான் அத்தையை கவனிக்காம விட்டுட்டோம். பாட்டி சொல்றதா உண்மை. அவங்களுக்கு எதுவும் இல்ல சார். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. பாட்டிக்கு இப்பெல்லாம் மறதி ரொம்ப அதிகமாயிடுச்சுமா. எங்க மாப்பிள்ள மேல எந்த தப்பும் இல்ல சார். சார், வீட்டுக்கு கூட்டி போய் மாத்திரை மருந்து கொடுத்தா சரியாயிடும் சார். முதல்ல வீட்டுக்கு கூட்டி போய் மாத்திரை கொடுங்க. கிளம்புங்க. சொல்ற, அவனை பாத்தியாடா? அவங்க இங்கதான் இருக்கான். மாலையும் கழுத்துமா ஜோடியா ஒரு பொண்ணு கூட இருக்கு. கழுத்துல தாலி இருக்கான்னு பாரு. கழுத்துல தாலிலாம் இல்ல, செயின் தான் இருக்கு. அவங்க 2 பேரும் தூக்கிட்டுமா? ஆமாண்டா, உடனே தூக்கிடு. கோயில்லாம் சுத்தி முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. இந்த மாலையை கட்டி வீட்ல பத்திரமா வச்சுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே தம்பதி சமேதரா இந்த கோயிலுக்கு வாங்க, அர்ச்சனை பண்ணி தரேன். சரியா? பாட்டியும் என் ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம நான் இருந்ததே இல்ல. இப்ப தனியா நான் இங்க வந்திருக்கேன். யார் யாரோ எனக்கு உதவி பண்றாங்க. அங்க ராணி, ரேவதி பாட்டி என்ன பண்றாங்களோ, எப்படி சமாளிக்கிறாங்களோ தெரியல. அதுவும் பாட்டி பாவம். நீதான் கூட இருந்து அவங்களை காப்பாத்தணும். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். ஏய் ஜோதி, அடி எதுவும் படலல்ல? யாரு அவங்க? தெரியல தீபக், ஆனா என்ன கடத்த பார்த்தானுங்க. இங்க நடந்தத பத்தி எதுவும் அம்மாட்ட சொல்ல வேணாம். பாட்டி, பிபி அதிகமா இருக்கு, மாத்திரை எழுதி தரேன், எல்லாம் சரியாயிடும். ராணி தாமா கூப்பிடுறா. காவியா கிட்ட கொஞ்சம் போன் தரீங்களா? தான் குடுக்குறேம்மா. ஹலோ ராணி, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? என்னடி ஆச்சு? பாட்டி கிட்ட கொஞ்சம் பேசுறியா? உங்க அப்பாவே பாட்டி அப்படி சொன்னதுனால பாட்டி வீட்டுக்கே போல. நான் போனை தரேன், பாட்டி கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசு. கண்ணு தங்கம், எப்படிடா இருக்க? குரல்லயே உங்களுக்கு உடம்பு முடியலன்னு தெரியுது. இன்னும் ஏன் போய் சொல்றீங்க? ராணி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா பாட்டி. நான் கிளம்பி அங்க வந்துடுறேன். அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத. அவன் கையில மட்டும் நீ கிடைச்சிடாதம்மா. நீ நல்லா இருந்தா போதும். நீ நல்லா இருந்தா அதுவே இந்த பாட்டிக்கு போதும்.